காலையில் நம்முடைய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 7வது அதிகாரம். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 7 முதல் 11 வரைக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மனிதன் கேட்காமலே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டும் இருக்கிறார். ஆனால் அதே வேளையிலே வேறு சில காரியங்களை மனிதன் கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தேவன் தெளிவாக வேதாந்தத்திலே சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களை அவன் கேட்கும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அவர் செய்வார செய்ய மாட்டார். எங்க இருக்கு அந்த வசனம்? எந்த புஸ்தகத்தில் இருக்கு? எபேசியர்ல வருகிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாம் வாசிக்கலாம், சரியா? எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்க. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் கேட்கும் பொழுது அதற்கு மேலாக செய்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது உண்மை. ஆனால் வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் எவ்வளவு கேட்டோமோ அவ்வளவுதான் செய்கிறவல்ல, அதற்கு மேலாக அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் கேட்க வேண்டுமா வேண்டாமா? கேட்க வேண்டும். அது தெளிவாக வேதத்திலே வாசிக்கிறோம். போன வாரத்திலே வாசித்தோம் இல்லையா? எரேமியா 33வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். கூப்பிடும் பொழுது என்ன செய்வேன் சொல்லுகிறார்? இந்த வசனத்திலே வாசிக்கிறேன், பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொல்கிறான். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, நாம் கேட்கும் பொழுது சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். கேட்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அதே வேளை கேட்டதை மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பார் என்பதல்ல, அதற்கு மேலாக கொடுக்கிற ஒரு தெய்வனாக இருக்கிறார். மத்திய 7வது அதிகாரத்துக்கு வந்து விடலாம். அதிலே ஒரு காரியத்தை நாம் சற்று கவனமாய் கவனிக்க நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் அந்த பகுதியிலே பார்ப்பீங்களான்னு சொன்னால் 7வது வசனத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்படியா இருக்கு? எப்படி இருக்கிறது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்படியானால் கேட்கவில்லை என்று சொன்னால் கொடுக்கப்பட போகிறதில்லை. தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்கிறார். அப்ப கேட்க பழக வேண்டும். ஆண்டவரிடத்துல கேட்கலாம். கேட்கலாமா கேட்கக்கூடாதா? சிலருக்கெல்லாம் அநேக ஆசைகள் இருக்கு. நியாயமான காரியங்களை ஆண்டவரிடத்திலே தாராளமாக கேட்கலாம். மிகவும் பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்கலாமா? கேட்கக்கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, இல்லையா? கேட்கலாம். அதான் சுயநலத்துக்காக அல்ல. ஆனால் ஒரு மனிதனாய் பிறந்ததுனாலே நியாயமான சில ஆசைகள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தாராளம் இருக்கலாம்.
கேட்கும் பொழுது ஆண்டவர் அது செய்கிறார். ஒருவேளை நம்முடைய கண்கள் காணும் போது அல்ல, சில வேளை நம்முடைய சந்ததியிலே அதை அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நியாயமான காரியங்கள் அதோடு கேட்கும் பொழுது அவருடைய நாமம் மைமைப்படத்தக்கதாய் கேட்க வேண்டும். அவருடைய ராஜ்யம் வளருவதற்கு ஏதுவாக அதை கேட்க வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். கேட்க பழகாத மக்கள்தான் இஸ்ரவேல் ஜனதா. ரொம்ப பரிதாபமான ஒரு துக்ககரமான ஒரு மக்களுடைய வாழ்க்கை. ஆரம்பத்தில் அவர்கள் கேட்க பழகவில்லை. நான் சில பகுதி நமக்கு தெரிந்த பகுதி தான் நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். யாத்ராகமம் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 15வது அதிகாரம். தேவனை அறியாதவர்கள் என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் தேவனை அறிந்தவர்கள். தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது அவர்களுக்கு தெரியும். தேவன் எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் கேட்க பழகவில்லை அவ்வளவு பெரிய தேவனிடத்தில். அதுதான் துக்ககரமான ஒரு காரியம். 15வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அதான் தண்ணீர் இல்லாம நடந்தாங்க 3 நாட்கள். 23ஆம் வசனத்தை ஒரு இடத்துக்கு வந்தப்ப அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு, கசப்பா இருந்தது. அதனால ஒரு பேரெல்லாம் வச்சுட்டாங்க. என்ன பேர் வச்சாங்க, அந்த இடத்திற்கு மாறா என்ற பெயர் வைத்தார்கள். 24ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அடுத்த வசனத்தில் வாசிங்கன்னா, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். உடனே சொல்யூஷன் கொடுக்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறா, என்ன செய்யணுன்றதை காட்டுகிறார், ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள். அந்த வசனத்தில் நீங்க அந்த அதிகாரம் 15வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்களேன், அவங்க என்ன பாடுறாங்க பாருங்களேன். 15-11 கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யான்னு சொல்லி நல்லா பாடிட்டு அந்த அதிகாரம் முடியறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அவங்க கேட்கவில்லை. கேட்டிருந்தா கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? கிடைச்சிருக்கும். ஆனால் அவங்க கேட்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்கிறோமா? சண்டை போடுறதுக்கு முன்னாடி, சண்டத்தில் வீட்டில் புருஷனும் மனைவியும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அவனிடத்தில் கேட்கலாம். நம்ம கற்பனை பண்ண மாதிரியே மனைவியெல்லாம் அமையாது. அதே மாதிரி நீங்க கற்பனை பண்ண மாதிரி புருஷனும் அமையாது. ஆனால் ஒருவருக்காய் ஒருவர் என்ன பண்ணணும், ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குறை சொல்லல ஆண்டவரை, என்ன நீங்க கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவர், எவ்வளோ நான் ஜெபம் பண்ணேன். இன்னொரு ஆணோடு கூட கம்பேர் பண்ணக்கூடாது. புருஷனை இன்னொரு பெண்ணோடு கூட உங்கள் மனைவி என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவங்க மனைவியெல்லாம் எப்படி இருக்காங்க பாரு, நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொன்னா, உங்கள் மனைவியை யார் உங்களுக்கு கொடுத்தது? தேவன் கொடுத்திருக்கிறார். அதுக்கு முறுமுறுப்பதற்கு பதிலாக, ஆண்டவரே அவளுடைய பலவீனம் இப்படி இருக்கிறது, ஆனால் அவளுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. நாங்கள் இருவரும் அற்புதமான பொருத்தமான ஒரு ஜோடியாக இருப்பதற்கு, நாங்கள் மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு கிருபையைத்தான் கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? நல்லா பொண்ணு பார்த்து வச்சாங்க பாரு நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சவங்களையும் சாடி, வந்திருக்கிறவங்களையும் சாடி, எல்லாத்தையும் கசந்து கொள்ளும் பொழுது என்ன பிரயோஜனம் பாருங்களேன். அதே தாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பண்றாங்க. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். 16வது அதிகாரத்துக்கு வரலாமா? 3ஆம் வசனத்துல அங்க கொஞ்ச தூரம் மறுபடியும் நடந்து வராங்க. திடீர்னு ஆசை வந்துச்சு, சாப்பாடு ஆசை. 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட ஈத்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் என்னை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். யாரிடத்துல சொன்னாங்க? மோசையின் இடத்திலையும் மூப்பொருளத்தில் சொல்றாங்க. எங்களை கொல்றதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படி சொல்றாங்க. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வருகிறது உண்டு. அதற்கு பதில் என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு என்னதான் வேணும்? இப்ப யோசிச்சு பாருங்களேன், இவங்களுக்கு என்ன வேணும்? இந்த கூட்டத்துக்கு கறி பாத்திரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அந்த கறி வாசனை, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கவிச்ச வாசனை வேணுமா? சிலருக்கு அது இல்லைன்னா சாப்பிட முடியாது.
அப்ப அது வேணும்ன்றாங்க. அந்த பாத்திரம் இருந்தா கூட போதுமா, அவங்க தான் யோசிக்கிறாங்க. இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே அப்படி சொல்றாங்க. இங்க என்ன இல்லைன்னு சொல்றாங்க, அது இல்லை அப்படி சொல்றாங்க. ஆண்டவர் கொடுக்கிறாரா கொடுக்கலையா? கொடுத்தார். எகிப்துல கூட அவ்வளோலாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க தின்னு திகட்டி போக மட்டும் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுக்க முடியுங்க, ஆண்டவரால் முடியாத ஒன்றுமே. அந்த தேவன் அப்படிப்பட்டன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. அதனால தான் வாசி காண்பித்தேன். 15:11 வாசிக்கும் போது அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்னு சொல்லி பாடுறாங்க. சொன்னா சமுத்திரத்தை பிளந்தவர், ஜனங்களை அற்புதமாக எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர், எதிரிகளை தண்ணீரிலே அமிழ்த்தி போட்டவர். அப்படிப்பட்ட தேவனை வாய் திறந்து பாடிவிட்டு இப்பொழுது முறுமுறுக்கிற ஒரு பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம். 17வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. அங்கே வரும் பொழுது குடிக்க தண்ணி இல்லை, தண்ணீர் இல்லை என்று சொன்ன உடனே 2வது வசனத்துல அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி என்று சொல்லப்படும். பிள்ளைங்க பெற்றோருக்கு விரோதமாய் வாதாடக்கூடாது, கற்றுக்கொள்ளணும். நம்ம அதாவது உலகத்தின் மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, உலகத்தின் மக்கள் பரிதாபமா இருக்கிறாங்க. ஆனா நம்மை அழைத்தவர் தேவன். ஆண்டு சொல்ல, நீ என்ன பண்ணு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். கேளு சொல்லிட்டார். அது மூணுமே இருக்கிற ஒன்று தான். அதை நான் பின்னதாக உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கேளு அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்றார். அப்ப கேட்க பழக வேண்டும். ஒருவரை ஒருவர் நம்ம சாடி கொண்டிருந்தால், பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரை ஒரு பட்சித்தால் என்ன பண்ணுவீங்க, அழிவீர்கள் சொல்லுகிறார். நம்ம கடித்து குதறி கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்பம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும், உறவுகள் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் சந்தோஷமா அந்த குடும்பத்திலே வாழ முடியாது. பிள்ளைகள் பெற்றோரை சாடுவதும், பெற்றோர் பிள்ளைகளை சாடுவதும், மனைவி புருஷனை சாடுவதும், புருஷன் மனைவியை சாடுவதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த இடத்துல இருக்க வேண்டிய சமாதானம் இல்லாமல் அங்கே வேதனைகள் அதிகமாகிறது. சபையிலே அதே போலதான் ஒரு குறை இருக்குமா, குறை உண்டு, எல்லா இடத்திலும் உண்டு. ஆனா அந்த குறைக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரே இப்படி இருக்குது, நாங்க என்ன பண்றோன்னு தெரியல. சமாதானம் வேணும், சபையில ஒரு மனம் வேண்டும். நாங்க இப்படி செய்யணும், சேர்ந்து இப்படி செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இந்த மாதிரி தடைகள் எல்லாம் இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல. சண்டை போடும் பொழுது இன்னும் பிளவுகள் அதிகமாகிறதே ஒழிய இங்கே சமாதானம் ஏற்பட வழியே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும். எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், எதை வேண்டுமானாலும் அவரால் செய்ய முடியும். அதுதான் நம்முடைய தேவன். அற்புதமான காரியங்கள், ஒரு சில காரியங்கள் எடுத்து காட்ட விரும்புகிறேன். அதாவது அரிதானவைகளை கேட்ட சில மனிதர்கள், தெரிந்தவர்கள் தான். ஆனால் இந்த சூழ்நிலையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். நாம் ஏன் அரிதானவைகளை கேட்கக்கூடாது? சாத்தியமானவைகளை செய்கிறவர் அல்ல, அசாத்தியமானவைகளை செய்கிறதா நம்முடைய தேவன். The God of impossibilities சொல்லுவாங்க. செய்ய முடியாததை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். சரி, இதை யாத்திரா 33வது அதிகாரத்துக்கு வரலாம். யாருமே அப்படியெல்லாம் கேட்டதில்லை. புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு மனுஷன் இருக்கிறான், அதை நான் குறிச்சிட்டு வரல, இருந்தாலும் கூட அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாத்திராகமம் 33வது அதிகாரம் நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி தான், இருந்தாலும் கூட கவனிங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம அபியாசப்படுத்தி பார்க்க கூடாது? 33வது அதிகாரம் மோசே கேட்ட ஒரு காரியம். மோசே என்ன கேட்கிறார்? நல்ல, அது எந்த சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 33:3 வாசிங்களேன். ஆண்டவர் பயங்கரமா கோபமா இருக்கிற நேரம், பயங்கரமா கோபமா இருக்கிறார். என்ன சொல்றாரு? வழியிலே நான் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவ்வளவு துக்கமான நேரம். ஆண்டு சொல்லிட்டா, இனிமே நான் உங்களோட வரமாட்டேன், உங்க நடுவில் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க வழங்கா கழுத்துள்ள ஜனங்களும் அழுதுட்டு இருக்கிறாங்க, ஆபரணங்களை கூட போட. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மெதுவா ஆண்டவரோட யார் பேசிட்டே இருக்கிறது? மோசே பேசிக்கொண்டே வருகிறான். அப்பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்களேன். 17வது வசனத்தை பார்க்கலாமா? 12வது வசனம், மன்னிச்சுக்கோங்க, 12வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததும் என்று தேவரீ சொன்னதுண்டே என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு கூட சொன்னது அப்படியே மெதுவாக பேசி ஆண்டவரை அப்படியே சாந்தப்படுத்துகிறான், சந்தோஷப்படுத்தி. அப்ப ஆண்டவர் சொல்கிறார்,
17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேசலி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உடனே அவன் என்ன பண்ணிருக்கணும்? துள்ளி குதிச்சிருக்கணும் ஒரே சந்தோஷத்துல. ஆனா இதுதான் அந்த சான்ஸை பயன்படுத்துகிறான் ஆண்டா. அங்க 18ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலாம். மறுக்கவே முடியாது. ஆண்டவர் எப்பதான் சொன்னார், என்ன? உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உடனே கேட்டான். ஆண்டவரால கொடுக்க முடியாத ஒரு காரியம் கொடுக்க முடியுமா? அது ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு பாருங்க 20ஆம் வசனத்துல, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை கேட்கிறான். முகமுகமாய் உட்கார்ந்து பேசின ஒரு மனுஷன், முகத்தை பார்க்கல, ஆனா சத்தத்தை கேட்டான். இவன் பேச ஆண்டவர் பேச, ஆண்டவர் பேச மோசே பேச, இப்படி 2 பேரும் எதிரே எதிரே உட்கார்ந்து பேசினவர்கள் போல பேசினார்கள். ஆண்டவர் சொல்கிறான், எந்த மனுஷனோட நான் அப்படி பேசினதே இல்லை, ஒரு சிநேகிதனோடு கூட பேசினது போல நான் பேசி இருக்கிறேன் மோசையோடு கூட என்று சொல்லி அங்கே சாட்சி சொன்ன மோசே, சாட்சியை பெற்ற மோசே இப்பொழுது கேட்கிறான். நல்ல வாய்ப்பு கிடைத்தவனை கேட்கிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி. காட்டினாரா? காட்டலையா? முழுமையா காட்டினா நீ செத்து போயிடுவோம் மோசே, நான் காட்டுகிறேன், உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் சொல்கிறான். இப்ப முடியாதவைகளை கேட்க பழக வேண்டும் ஆண்டவரிடத்துல. அதாவது சொந்த லாபத்துக்காக இல்லை, சரியா? நான் ஆண்டவரை அறிவதற்கும் ஆண்டவருக்குள்ளாய் வளருவதற்கும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றின் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருடைய மரணத்தின் ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும், உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும். நம்முடைய ஆசை, உண்மையான ஆசை என்ன? அதுதான் நம்முடைய ஆசையா இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே முடியாத காரியத்தை அவன் கேட்கிறதை இங்கே வாசிக்கிறோம். ஏசாயா 55 பாருங்களேன். ஏசாயா ஒரு குறிப்பு அந்த இடத்துல சொல்லுகிறார். எந்த நேரத்தில் கேட்கறது? அதாவது தலையணை மந்திரம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு காரியம் உண்டு, தலையணை மந்திரம். கேட்க வேண்டியதை கேட்க வேண்டிய நேரத்தில், சரியான நேரத்தில் கேட்டால் சாதிக்கலாமா? சாதிக்க முடியாதா? சாதிக்க முடியும். பெண்களால் சாதிக்க முடியாது ஒன்றுமே கிடையாது. சரியா? ஏசாயா 55 அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா சொல்கிற ஒரு காரியம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தூரமா போன பின்னாடி கூப்பிடாதீங்க. நல்ல காலங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல சூழ்நிலைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைய விட நாளைக்கு நல்ல காலமா இருக்க முடியுமா? தெரியாது, இல்லாமலே போகலாம். அதனால இதுதான் நல்ல நேரம், இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலமா இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு வர வேண்டும். மோசே அந்த வாய்ப்பை நழுவவில்லைங்க. உடனடியாய் அவன் கேட்கிறான். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் எடுத்துக்கலாம். அங்கே ஒரு மனிதன் ஒரு அசாத்தியமான அல்லது கொடுக்க முடியாத அரிதான காரியத்தை கேட்டா என்று சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எலியா, எலிசா 2 மனிதர்கள். எலியா தான் மூத்தவர். இப்பொழுது ஆண்டவர் எலியாவை மரிக்காமலே வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். எலியா துக்கத்தோடு கூட, எலிசா துக்கத்தோடு கூட எலியாவை பின்பற்றுகிறான். மனசுல அப்படியே துக்கம். எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன கத்துக்கிறார் ஆண்டவர்? எப்படி அழுகிறார்? மன்னிக்கணும், 12வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 2:12. அதை எலிசா கண்டு, அதாவது எலியா ஏறி போகிறத எலிசா கண்டு என்ன சொல்கிறான்? என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். துக்கமான ஒரு நேரம், பிரிகிற ஒரு நேரம். சரியா? மோசையை பற்றி நான் சொன்ன பொழுது ஆண்டவர் கோபமாய் இருந்த ஒரு நேரம், இங்கே துக்கமான ஒரு நேரம், பிரிவின் நேரம். அப்பதான் எலியா எலிசாவை நோக்கி கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்பதை பார்க்கலாம். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். என்ன அழகான காரியம். அங்கே எலியா சொல்லுகிறார் 10ஆம் வசனத்துல, அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். கொடுக்கிற ரொம்ப கஷ்டமான காரியம், அரிதான காரியத்தை கேட்டாய். கிடைச்சிச்சா? கிடைக்கலையா? கிடைச்சிச்சுங்க. அதான் ஆண்டு சொல்ல கேளுன்னு சொல்லுகிறார். அதாவது
சும்மா அழுதே காலத்தை ஓட்டிடக்கூடாது. நம்ம வாழ்நாட்களை வீணாக்கிடக்கூடாது. புலம்பியே நம்ம வாழ்நாட்களை வீணாக்கிடக்கூடாது. முறுமுறுத்து அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி அவனை திட்டி சண்டை போட்டு எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோம்? 60 வருஷம் 70 வருஷம். அதாவது காலம் பொன்னானது. அது இன்றைக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு கிடைக்காது. பெஸ்ட்டாக அதை நம்ம செலவழிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொன்னால், ஆண்டவர் ஒரு அருமையான ஏதுவை நம்ம கொடுத்துருக்கா. என்னதான் அது? ஜெபங்க. அந்த ஜெபத்துக்கு தான் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஏன் சொன்னால் அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் தலைகீழ நின்று எல்லாத்துக்கும் பாடுபடுறாங்க, எல்லா விஷயத்திலும் போராடிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஓடா தேஞ்சு போறாங்க, உழைச்சி. ஆனால் எதுக்கு நேரம் இல்லை? ஜெபிக்க நேரம் இல்லை. எதனாலே சாதிக்கலாம் அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் சாதிக்க முடியாத காரியத்தை தங்கள் நேரங்களையும் காலங்களையும் செலவு செய்கிறார்கள். அரிதான காரியத்தை கேட்டான். எலியாவை விட எலிசாவை தேவன் பயன்படுத்தினாரா? பயன்படுத்தலையா? பயங்கரமாக பயன்படுத்துகிறார். யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்திலே கூட சில மனிதர்கள் இருக்கிறாங்க, இந்த வேதாந்தத்தில் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன் அவங்கள மாதிரி மாறணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது? இங்கே யாரை போல நீங்கள் மாறணும்? உலகத்தின் மக்கள் ரஜினியை மாதிரி மாறணும், கேவலமான நடிகைகளை போல மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாரை போல மாறணும்? யாரை போல ஆண்டவர் சொல்கிறா, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மாற்றும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டே சொல்றார். யாரை போல நம்ம மாற வேண்டும்? ஒருவேளை ஆண்டவரை போல மாறதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது 100க்கு 100 உண்மை. ஆனால் சில வேளையில் அநேக நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களின் மாதிரிகள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரே, யாரை போல் மாற வேண்டும்? இந்த மனிதனுக்கு ஒரு அருமையான ஒரு ஹீரோ இருந்தா. இந்த எலிசாவுக்கு யார் தான் ஹீரோ? எலியா தான் ஹீரோ. ஆனா அவர் மாதிரின்னு கூட சொல்லல. அவன் சொல்லுகிறான், உம்மை போல ரெட்டிப்பாக நான் மாற வேண்டும் சொன்னா. ஐயோ ரொம்ப கஷ்டமானது கேட்டப்பான்னு சொல்றான். அவனுக்கு அதிர்ச்சியாய் மாறுகிறது. மோசே கேட்டப்ப ஆண்டவர் அதிர்ச்சியானது போல தெரிகிறது. ஆண்டவருக்கு அதிர்ச்சி கிடையாது, ஆனால் அரிதானதை அவன் கேட்கிறான். மோசே அப்படி செய்ய முடியாதே, என்னை முழுமையாய் காண்பிப்பேன் என்று சொன்னால் நீ உயிரோடு இருக்க முடியாது சொல்கிறான். அரிதானதை கேட்கிறான். இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது இன்னும் அரிதானை கேட்டான், பெற்றுக்கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் கேட்க போகிறோம்? சரியா? ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். சாலமோனிடத்தில் ஆண்டவர் ஒரு நாள் கேட்கிறார். அவன் சிறு வயதாக இருக்கும் பொழுது, இள வயதாக இருக்கும் பொழுது அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்கிறா, உனக்கு என்ன வேண்டும்? அவன் என்ன கேட்டான்? ஞானத்தை தாரும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை நான் நடத்த வேண்டும், இவ்வளவு பெரிய தேசத்தை நான் நியாயம் விசாரிக்க வேண்டும், அந்த ஜனத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொன்ன பொழுது ஞானத்தையும் கொடுத்தார், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஆனால் துக்கம்பரமான காரியம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் யாரை விட்டுட்டு எதை பிடிச்சிக்கிட்டான்? ஆண்டவரை விட்டுட்டு அந்த ஞானத்தை சார்ந்தபடியானால் அவன் கேட்டு போகிறான். சரி, அது இருக்கட்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் அரிதான காரியத்தை கேட்டான். யார் அது? யாரை நீங்க சொல்லலாம் நீங்க நினைக்கிறீங்க? பேதுரு என்ன கேட்டான்? கடல் மேலே நடக்க கேட்டான். எல்லாம் பயந்து போய் நடுங்கி கொலை நடுங்கி போய் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதை பார்த்தோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க? ஆவியை பார்த்ததாக கத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே ராத்திரி நேரம், அதுக்கப்புறம் தண்டு வலிக்க முடியாம கடல்ல மூழ்கிருவோமோன்னு பயந்தி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்நேரத்தில் ஒரு ஆவி வேற நடந்து வருது. ஆவேசம் என்று சொல்லி கதறும் பொழுது, பயப்படாதீங்கப்பா நான் தான் என்று சொல்லும் பொழுது மிச்சமெல்லாம் அதை ஜீரணிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லிட்டாரு? ஆண்டவரை நீரே ஆனால் நானும் உம்மை போல தண்ணீர்ல நடந்து வர்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். உத்தரவு கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தார். இந்த உலகத்துல 2வது மனுஷன் தண்ணீரில் நடந்த மனுஷன் யார் தான்? பேரு தாங்க. அரிதானதை கேட்கிற மனிதர்கள். அவனத்துல ஆண்டவர் நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஏன் கேட்கக்கூடாது? என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியாது. நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில என்ன ஆசை ஆண்டவர் உங்க மனசுல போட்டு வச்சிருக்கிறார்? எதற்காக உங்க மனம் ஏங்குகிறது? எதற்காக நேரத்தில் போராடுகிறது உங்கள் மனம்? துக்கமாய் மாறுகிறோமே, சில நேரத்தில் அப்படியே சோர்ந்து போகிறோமே. எதனாலே மாறுகிறோம்? ஏதோ ஒன்று ஏக்கம் நமக்குள்ளே இருக்கிறது. ஏன் அந்த ஏக்கத்தை யாருக்கு பார்த்து வைக்கலாம்? அன்று இப்படி ஏங்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை தாரும். ஆண்டு செய்கிற தேவன், அற்புதமாக செய்கிற ஒரு தேவன். கேட்கிற பழக்கம் வேண்டும். கவலைப்படும் பழக்கம் உண்டு, முறுமுறுக்கும் பழக்கம் உண்டு, நமக்கு பொறாமை பழக்கம் உண்டு, பொறாமப்படுற பழக்கம் உண்டு, அடுத்தவனை பார்த்துட்டு பொறாமப்படுற பழக்கம்.
ஆனால் இது எல்லாமே நமக்கு தீமையை தான் கொண்டு வரும். பொறாமையை சொல்லும் பொழுது அது எலும்புருக்கியாக இருக்கிறது, நம்மையும் அழிச்சிடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே என்ன நான் இப்படி ஆக விரும்புகிறேன், நான் இப்படி ஆக விரும்புகிறேன் சொல்லும்போது ஆண்டவர் அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அது அவருடைய காரியம். எப்படி கொண்டு வருகிறார் சொன்னா, நம்ம ஏற்கனவே வாசித்தோம், நம்முடைய வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு தேவன் அவர். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு நான் சொல்லுவேன் சொல்றார். அவருடைய திட்டங்களே ஒரு அற்புதமான ஒன்று. சொல்கிறார், உன்னை குறித்து நான் ஒரு காரியத்தை மனசுல வச்சிருக்கிறேன், அது தீமைக்கானதல்ல நன்மைக்கு ஏதுவானவைகள் சொல்கிறார். அந்த காரியத்தை நாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள போவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருப்போம். அதில் சந்தேகமே கிடையாது. மத்தேயுக்கு போகலாமா? மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அப்ப நம்ம முதலாவதாக படித்தோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். நீங்கள் கேட்டாதாங்க கிடைக்கும். அதான் சொன்னேன், கேளாமல் கொடுக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா சில காரியத்தை சொல்ற, நீ கேட்டாதான் கொடுப்பேன் சொல்ற. ஏன் சொன்னா, உங்க மனசுல என்ன ஆசை இருக்கு அதுதான் முக்கியம் இல்லையா? நீங்க கேட்காத காரியத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது குப்பைக்கு போயிடும். வேற ஒன்றும் இல்லை. நீங்க 10 சட்டை வச்சிருக்கீங்க, சட்டை வாங்குற மூட்லயே இல்லை, நீங்க உங்க சட்டை தேவைன்னு கூட நினைக்கல, ஏதாவது ஓசியா ஒருத்தர் கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே அது மூளைக்கு போயிடும். ஏன்னா அது உங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் சட்டைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ ஒரு சட்டை கிடைச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதே போட்டுட்டே இருப்பீங்க. சொன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அதனால தான் ஆண்டு சொல்றாரு, என்ன உனக்கு தேவை? அதனால தான் கண் பார்வையற்றவர்கள் ஆண்டத்தில் வரும்பொழுது, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேண்டும் சொல்ல ஆண்டவர் கேட்கிறான். ஆண்டவரே எனக்கு இது வேண்டும். மத்தேயு 8வது அதிகாரத்தில் அந்த குஷ்ரோகியான மனுஷன் கேட்கிறான், நான் சுத்தமாக வேண்டும். என்ன வேண்டும்? அதான் முக்கியமான ஒரு காரியம். சரியா? இப்ப அடுத்த வசனத்திலே வரும் பொழுது இன்னும் அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 8வது வசனத்துல மத்தேயு 7:8, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற சிலர் பெற்றுக்கொள்கிறான் சொல்லி வசனம் சொல்லல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அந்த எவனும் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப சிலருக்கு தேவன் பதில் கொடுப்பார், சிலருக்கு பதில் கொடுக்க மாட்டார் என்பதில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். அதுல சந்தேகமே கிடையாது. அதனால நம்ம தைரியமா கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? இந்த வசனத்தை விளக்குறதுக்காக தாங்க கீழே 9, 10, 11 ஆண்டு ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறார். உங்களில் எந்த மனுஷன், 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாம் பாருங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? அப்படி சொல்ற. யாராவது பிள்ளை கேட்டுச்சுன்னா கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? அல்லது நல்லது கேட்டா மோசமானது கொடுப்பீங்களா? எவ்வளவு பெஸ்டா வாங்கி கொடுக்கணுமோ அதை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். 11ஆம் வசனத்தில், ஆகையால் பொல்லாதவர்களாக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையான ஈவுகளை, நன்மையானவைகளை கொடுக்கலாம். அப்படி சொல்லல. என்ன சொல்கிறா? கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த இடத்துல டவுட்டுக்கு, சந்தேகத்தங்க இடமே இல்லை. ஆண்டவர் அற்புதமா சொல்றார். இது அதே மிகைப்படுத்துறது இல்லைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வாயினாலே சீஷர்களுக்கு சொன்ன காரியம். கேளு அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். பிதா உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எந்த சந்தேகமும் அங்கே இல்லை என்று சொல்லுகிறார். இப்ப நம்முடைய ஆண்டவரிடத்துல, நம்முடைய பரம தகப்பனிடத்துல கர்த்தருடைய ஜெபம் அப்படித்தாங்க ஆரம்பிக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய பிதாவினிடத்துல, பரம தகப்பனிடத்துல நாம் கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது தேவன் அற்புதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். நாம் அதை கேட்க வேண்டும். சரி, இந்த 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது: கேட்டல், தேடுதல், தட்டுதல். ஒரு அதிகமான நபர் இப்படிதான் சொல்றாங்க. அதாவது கேட்பது என்பது தாழ்மையை குறிக்கிற ஒரு காரியம். அவ்வளவு ஈஸியா மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. போன வாரத்தில் நான் சொன்னேன், யாரை பத்தி படிச்சோம்? போன வாரத்தில் யாக்கோபை பத்தி படிச்சோம். அவன் கேட்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு?
மொரலஸ் மோஸ்ட் எல்லாம் அடிபட்டு நொறுங்கி இனிமே தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. எதிரே அண்ணன் வந்துட்டு இருக்கிறான், பின்னாடி மாமாட்டையும் சொல்லிட்டா இனிமே நான் உங்க எல்லைக்குள்ள வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எதிரே அண்ணன் இருக்கிறான், முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியாது. அண்ணன் வந்து தன்னை அப்படியே அழித்து விடுவான்னு சொல்லி பயந்து இருக்கிற நேரத்தில் யார்கிட்ட ஓடுகிறான்? ஆண்டவரிடத்திலே ஓடுகிறான். மனுஷனால ஆண்டுடைய சமூகத்தில் போய் கேட்பது என்பது அவனுக்கு பிரஸ்டீஜ், ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நம்ம இன்றைக்கு பழகி இருக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்தில் ஓடி விடுவோம். ஆனா பாருங்க, மோஸ்ட்லி நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்த்தா நம்மளால முடிஞ்ச மட்டும் முயற்சி எடுத்து பார்த்துட்டு தான் யார்கிட்ட போவோம்? ஆண்டுகிட்ட போவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைய நேரத்தில் உண்மை. தலைவலி எடுத்தவொடனே என்னதான் பண்ணுவோம்? எங்கே தான் ஓடுவோம்? மாத்திரை டப்பா கிட்ட ஓடி போய் நமக்கு தெரியும் எந்த மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி அந்த மாத்திரையை எடுத்து நம்ம சாப்பிட்றோம். இது ஒருவேளை சாதாரணமாக நடக்கிற காரியம், நான் குற்றம் சொல்வதற்காக இல்லை. ஆனால் நம்முடைய இயற்கையான ஒரு செயல், இயற்கையான உணர்வு என்னன்னு சொன்னா, ஒரு காரியம் வந்தா அதுக்கு என்ன சொல்யூஷன்றது எனக்கு தெரியும். நான் யார்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஆண்டுகிட்ட போவோம். ஆனால் நம்ம பருப்பு வேகலைன்னா சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம செஞ்சது சாதிக்க முடியலைன்னா யார்கிட்ட ஓடுவோம்? ஆண்டவரிடத்துல ஓடுவோம். ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே வழியே தெரியல அப்படி சொல்லுவோம். ஏன்னா அப்ப ஒருவன் கேட்டல் என்று சொன்னாலே அது தன்னை என்னால முடியல, ஆண்டவரே நான் உண்மைதான் சார்ந்திருக்கிறேன், நீர்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிற ஒரு நிலைதான் கேட்கிற ஒரு காரியம். அதனால்தான் கேளுங்கள் என்று சொல்கிறார். கேட்பது இயற்கையாய் சாதாரணமான காரியமா இருந்திருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இவ்வளவு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வாழ்க்கையில் பாருங்க, ஏன் ஜெபக்கூடத்துக்கு நிறைய பேர் குறைவா இருக்கிறாங்க? அதான் ஒரு காரணம். நேரம் இல்லாத ரெண்டாவது காரியம். ஆனால் அவங்களால முடிஞ்ச மட்டும் ஓடி முடிச்சுட்டு ஓட முடியாதப்ப யார்கிட்ட ஓடி வருகிறது? ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிற தன்மை இயற்கையாக மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற ஒரு காரியமா இருக்கு. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 7வது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த இப்படியாக சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 551வது பக்கம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் முகத்தை தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் உலகத்தாரை பற்றி அவர் பேசல, தம்முடைய ஜனத்தை பற்றி பேசுகிறார். அவர்கள் என்ன பண்ணணும்? முதல்ல தங்களை தாழ்த்த வேண்டும். ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டும் கூட இந்த வசனத்தை சொல்லல. ஜெபம் 2வது தான் வருகிறது. முதல்ல தங்களை தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே என்னால் முடியவில்லை என்ற ஒரு முடிவுக்குள்ளாக ஒருவனும் வர வேண்டும். என்னால் முடியாது, நான் முயற்சி எடுத்தால் தோல்வியாகி விடுவேன் என்ற முடிவுக்குள்ளாக வர வேண்டும். அதாவது செல்ஃப் பிட்டியல்ல, அதாவது ஒரு சுய பரிதாப நிலையை பற்றி சொல்லல. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த தைரியம், அந்த கான்பிடன்ஸ் எதனால வருகிறதுனா ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறதுனால வருகிறது. அதனால நம்ம சுய பரிதாபத்துக்குள்ளே கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே வேளையில மனிதர்களாகிய நானும் நீங்களும் என்றைக்குமே காரியத்தை சாதிக்கலாம் முடியாது. அதுதான் ஆண்டவர் அங்கே வருகிறார். இந்த உலகத்தின் மக்கள் தெய்வம் தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற காரணம் என்ன? அவங்க கையில் என்ன இருக்கு? பணம் இருக்கிறது, அவங்க கையில் ஞானம் இருக்கிறது, அவனால் செய்ய முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் அவனுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பிலாசபி என்னன்னு சொன்னா, தத்துவம் என்ன சொன்னா, முடியாதுன்னு சொல்லாத, முடியும் சொல்லு, முடியும் சொல்லு, திருப்பி திருப்பி சொல்லு, அப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? முடியும். அதான் அந்த சுயம் மூங்கி நிற்கிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நிறைய நேரத்தில் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இப்படி செஞ்சா இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம்? சாதிச்சிடலாம் நினைக்கிறேன். யாக்கோபு தான் சொல்லுகிறார், நான் அந்த ஒரு பட்டணத்துக்கு போய் இதுவரைக்கும் தங்கி அசலம் அந்த வசனத்தை அங்கே அந்த பெருமையை பார்க்கிறோம். அப்படி செய்யாதீங்க சொல்லி யாக்கோபு இங்கே குறிப்பிடுகிறார். பாருங்களேன் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். பாருங்களேன், யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்னாடி
அதாவது பின்னாடி புதிய ஏற்பாட்டில் கடைசியில் 315வது பக்கம், யாக்கோபில் 4வது அதிகாரம் 13வது வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நிறைய பேருக்கு இந்த திட்டம் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த இடத்துக்கு போய் இவ்வளவு நாள் தங்கி இப்படி வியாபாரம் செஞ்சு அப்படி சம்பாதிச்சிரும் அப்படி சொல்றாங்க சிலர். அப்ப யாக்கோபு சொல்லுகிறா, அப்படி சொல்லுகிறவர்களே கேளுங்கள். 14வது வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அதாவது சந்தேகத்தோடு கூட வாழுகிறத பத்தி எல்லாம் அது பேசல. கான்பிடன்ஸை யார் மேல வைக்கிறது? என்னுடைய பிளான் மேல அல்ல, என்னுடைய ஞானத்தின் மேல அல்ல, என்னுடைய அனுபவத்தின் மேல அல்ல, என்னுடைய ஆண்டவர் மேல வைக்கிறேன் சொன்னா அவர் என்னை அழகாய் வழி நடத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிரு. உண்மைதான், நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல அனுபவங்களை கொடுத்திருக்கிறார், அநேக காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கலாம், உண்மைதான். ஆனால் அதன் மேலே நாம் சாராதபடிக்கு யாரை சார வேண்டும்? ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்ப ஜெபம் என்பது அதுதாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவது அதுதான். ஆண்டவரே, நான் தனிமையாய் போவேன் சொன்னா நான் தோற்று போவேன். மோசே தான் சொல்றாருல, நீங்க வராம நான் என்ன பண்ண மாட்டேன், கிளம்ப போறதில்ல. மோசைக்கு அந்த பகுதி தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. 40 வருஷம் சுத்தி அடைஞ்ச பகுதி தாங்க. ஈத்துல இருந்து கானான் தேசத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லி மோசைக்கு வழி தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். அந்த பகுதியில தான் ஆடு மேய்த்து கொண்டு வந்தவன். சீனாய் மலை எல்லாம் அவனுக்கு பழகின ஒரு மலை அது. அவனுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு பகுதி அல்ல. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீர் எனக்கு முன்பதாக போகவில்லைன்னா இந்த இடத்த விட்டு கிளப்பாதீங்க ஏன்னு சொன்னா, அவர் வரலன்னு சொன்னா அந்த பயணம் தோல்வியான ஒரு பயணமா இருக்கு. அது மோசே அறிந்திருக்கு. ஜனங்களை பாருங்களேன், எவ்வளவு ஈஸியா மோசே மலைக்கு போனோன்னு ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, இனிமேல் இந்த கன்றுக்குட்டியை நம்மளை என்ன பண்ணும், வழி நடத்தும். எவ்வளவு ஈஸியாக மாறுகிறார்கள். யாரை சாருகிறோம், யாரை நான் நம்புகிறோம், மிக முக்கியமான ஒரு காரியம். இப்ப ஜெபம் என்பதே அதுதாங்க, நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியம். ஆண்டவரே நீர் இல்லை என்று சொன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது நம்மை தாழ்த்துகிற ஒரு காரியம். அதான் 2 வாசிக்கும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்த வேண்டும் முதலாவதாக. 2வது என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வேண்டும், ஆண்டவரே நான் அல்ல, என்னால் ஒன்று செய்ய முடியாது, நீங்க எனக்கு துணை நிற்க வேண்டும், நீங்கள் என்னோடு கூட நிற்க வேண்டும், நீங்கள் என்னை என் வழிகளை செவைப்படுத்த வேண்டும், எனக்கு முன்பதாக உங்களுடைய சமூகம் செல்ல வேண்டும், என்னை நீங்க கைவிட்டு விட வேண்டாம். அந்த காரியம் என்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்ப வேண்டும். இப்ப நம்ம அவரை தேடுகிற வேளையில நம்ம எதை விட்டும் திரும்புகிறவர்களா இருக்கிறோம். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அகற்றிக்கொண்டே வர வேண்டும், அகற்றிக்கொண்டே வரும். இது சாகர மட்டும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். என்றைக்குமே பூரணமாக நாம் மாறுகிறதில்லை. ஆனால் நாளுக்கு நாள் அவரை தேட தேட நாம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறோம். அப்பொழுதுதான் என்ன உண்டாகிறது, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப தேடுதல், கேட்டல் என்று சொல்லும் பொழுது தாழ்மையை காட்டுகிறது. தேடுதல் என்று சொல்லும் பொழுது, தேடுதல் என்று சொல்லி வரும் பொழுது சொல்லுகிறார்கள், அது வருந்தி கேட்டல். அதாவது ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டோம் சொன்னா எப்படி தேடுவோம், எப்படியாவது வேண்டுமேன்னு சொல்லி தேடுவோம். அது எனக்கு அவசியமான ஒன்று, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம், நம்மளால அமைதலாவே இருக்க முடியாது. ஒரு தேடுதல், அதான் சீக்கிங், அது கருத்தா தேடுது, கன்சர்ன். அதாவது அதை வருந்தி கேட்டல் என்று சொல்லி அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரியம். லூக்கா 11வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? லூக்கா 11வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு ஊமையை கூட அங்க சொல்லுகிறார். ஒரு மனுஷன் கேட்கிற காரியத்துக்கு அந்த அந்த அதிகாரம் எப்படி ஆரம்பமானா, சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்க போதிக்க வேண்டும், ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல பரமண்டங்கள் இருக்கிறீங்கள்
பிதாவின்னு சொல்லி 2ஆம் வசனத்துல ஆரம்பிக்குது. அதை சொல்லி முடிச்சிட்டு ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். 5வது வசனத்தை பாருங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட பந்தியை படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்து உனக்கு தர முடியாது கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வருந்தி கேட்டல். என்ன கேட்டுட்டே இருக்காப்பா, தாங்க நண்பனே, எனக்கு தா, என் வீட்டில் வந்திருக்கிறேன், நான் ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு இல்லை, தா. வருந்தி கேட்கிற ஒரு காரணம் அதாங்க தேடுதல். ஆண்டு சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் சொல்ல. வருந்தி கேட்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டிடத்துல வருந்தி கேட்கிற ஒரு பழக்கம் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. மத்திய 15வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 21வது வசனம். மத்திய 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனான். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ, நான் இதெல்லாம் எடுத்து காமிக்கிற காரணம் அது என்னன்றதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியாத சம்பவம் கிடையாது. ஆண்டு இடத்துல அந்த வருந்தி கேட்கிற ஒன்று வேணும். ஒரு தடவை கேட்போம், 2 தடவை கேட்பான், ஆமா பொழுதுக்கு யார் கேட்டுட்டே இருப்பான் அப்படின்னு விட்டுட்டு போறதில்லை. நம்ம கேட்க வேண்டும், ஆண்டு இடத்துல தொடர்ந்து கேட்க வேண்டும். உண்மையான ஆசை இருக்கு அவங்களுக்கு. ஒரு பொருளை நீங்க தொலைச்சிட்டீங்க, விலையிருந்த பொருள், இந்த ரோட்ல தான் விழுந்திருக்கும் தெரியுது, எத்தனை நடப்பீங்க இந்த ரோட்ல? வெக்கத்தை பார்க்காம குனிஞ்சு நடப்போமா, நடக்க மாட்டோமா? தேடுவோம். ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதான் சொல்றாங்க, ஆண்டு தேடுறார். நித்தம் என் கதவரியை விழித்திருந்து என்னை தேடுகிற மனுஷன் சொல்றார். அப்ப ஏசாயா சொல்லும் பொழுது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை என்ன பண்ணுங்க, தேடுங்க. அவர் பக்கத்தில் இருக்கிற பத்தி தேடு. தூரமா போன பின்னாடி நீ தேடினா கிடைக்க மாட்டார். இந்த இடத்துல ஒரு பெண்ணை பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில் அவன் மக சுகமில்லாம போயிட்டா, அவனிடத்தில் ஓடி வருகிறா. 22வது வசனம் 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்றான். மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். யாரால பொறுக்க முடியல? சீஷர்களுக்கே பெரிய இம்சி ஆயிப்போச்சு. ஏன் ஆண்டரே பேசாம போயிட்டே இருக்கிறீங்க, இவ கத்திட்டே வரா, தொந்தரவா இருக்குது, எங்களுக்கே தாங்க முடியல, நீங்க அமைதலா போறீங்களே. அந்த வருந்தி கேட்கிற காரியம் அதான் அந்த இடத்துல வலியுறுத்தப்படுகிறது. சரியா? 24ஆம் வசனத்துல இன்னும் ஆண்டவர் ரிலேட் பண்றாரு. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் வந்தேனே ஒளி இவங்களுக்கு இல்ல. இவ கானானிய ஸ்திரீ. இன்னும் ரெஃப்யூஸ் பண்றார் ஆண்டவர், இன்னும் விட மாட்டேன்றார். 25ஆம் வசனம், அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முன்னாடி விழுந்துட்டா, எனக்கு நீங்க உதவி செஞ்சு ஆகணும் சொல்லுகிறார். 26ஆம் வசனம், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இன்னும் ஆண்டவர் அவளை அப்படியே அவ தாழ்த்துகிறார். நான் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும், நாய்க்குட்டிகளுக்கு எல்லாம் போட முடியாதுன்ற மாதிரி சொல்றார். அப்பயும் அவ விடல பாருங்க. 27ஆம் வசனம், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானிகள் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அவ விடல, அப்பயும் விடல, இன்னும் பிடித்து அவளை வாங்குகிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீ, உன் விசுவாசம் பெரியது. அப்படிப்பட்ட விசுவாசத்தாங்க ஆண்டு தேடுகிறார். ஒரு தடவை அவர் கேட்டு கொடுக்கல, திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் நான் உனக்காக வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் பிள்ளைகளுக்காக தான் வந்தேன், நாய்க்குட்டிகளுக்கு கிடையாது சொல்ல. இவ்வளவு அங்கே வேதனைப்படுத்துகிறது போல இருக்கிறது. நம்மனா என்ன சொல்லியிருப்போம், இவர் கொடுத்தா கூட எனக்கு வேணாம் அப்படி சொல்றோமா? ஆனால் ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்கிற ஒரு காரியத்தை ஆண்டு எதிர்பார்க்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள்
ஆரோக்கியமானான். தேவன் அங்கே பதில் கொடுக்கிறார். ஆண்டவரால் ஒரு நிமிஷத்துல முடியுங்க. நீ சொல்லுங்க, ஆண்டவரே என் வேலைக்காரன் சுத்தமாகும். ஒரு வார்த்தை சொல்லும் சொல்லுகிறான். இன்னொரு சொல்கிறான், உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாகுமா முடியும் சொல்கிறான். ஒரு வார்த்தை சொல்ல. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த தேடுதல் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். வருந்தி கேட்கிற ஒரு காரியம், கருத்தோடு கூட ஆண்டவரே இப்படி வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒரு காரியம். பிடிவாதம் அல்ல, இது பிடிவாதம் கிடையாது. ஆண்டவரே எனக்கு இது தேவை, எனக்கு தாரும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தாரும், இப்படிப்பட்ட ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி. மூன்றாவது காரியத்தை பார்க்கலாமா? மத்தேயு 7வது அதிகாரத்துல தேடுங்கள் என்று சொல்லுகிறார். கேளுங்கள், அது தாழ்மையை காட்டுகிறது. தேடுதல் என்று சொல்லும்போது வருந்தி கேட்டலே இது காட்டுகிறது, கருத்தோடு கன்சர்ன். மூன்றாவது சொல்லும் பொழுது தட்டுங்கள் என்று சொல்லுகிறார். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அது விடாமுயற்சியை காட்டுகிறது. விடாமுயற்சி, சோர்ந்து போகாமல் சொல்கிற ஒரு காரியம். லூக்கா 18வது அதிகாரத்தில் அதுக்கு ஒரு அழகான உவமையை ஆண்டு சொல்கிறார். லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு விதவையை பற்றி சொல்கிறார். 18வது அதிகாரம் லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவியும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். போய் தட்டிக்கிட்டே இருக்கா, டெய்லி வீட்டுக்கு போய் தட்டிட்டா. ஆனால் என்ன பண்ணா, வழி இல்லாமல். இது ஒரு உவமை ஆண்டவர் சொல்லுகிறான். 7ஆம் வசனத்தை பாருங்களேன், அதே அதிகாரம் லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாய் உள்ளவராய் இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்ல செய்வார். சோர்ந்து போக வேண்டாம், தட்டிக்கொண்டே இருங்க ஆண்டவர்கிட்ட. அதான் இங்க சொல்கிறார், தேடுங்கள், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் சொல்கிறார். இங்கே அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வாசி முடிச்சிடறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், அது நமக்கு தெரிந்த சம்பவம் தான். மார்க் 10வது அதிகாரத்தில் 46வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் அந்த எரிகோ பட்டணத்தின் வழியாக அங்கே போகிறார். மார்க் 10வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் என்று சொன்னான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த மனுஷனுக்கு எண்ணெயும் பூசல, எச்சும் துப்பல, களிமண்ணையும் பூசல. என்ன சொல்லிட்டாரு? நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை. டெஸ்ட் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. என்ன டெஸ்ட் நடந்துச்சு அவனுக்கு? ஊர்ல இருக்கிறவங்களாம் திட்டுறான், அமைதலாடுறா, கத்தாதரா, பெசாமறான்னு சொல்லி. ஆனா அவன் என்ன பண்ணினான்? சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒருவேளை நீங்க ஜெபம் பண்றதை சில கேலி பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணி என்ன உனக்கு நடந்துச்சு, என்ன கிடைச்சிச்சு, கேலி பண்ணலாம். அதனால குறைந்து போக வேண்டாம், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படியாக கேட்கிறார். தட்டுறதை நிறுத்திடாதீங்க. ஆண்டு ஒரு நாளில் கூப்பிடுவார். அந்த மனுஷனத்தில் சொல்லுகிறாங்க, எந்திரி. என்ன சொல்றாங்க பாருங்களேன் அந்த வசனம்.
அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். என்ன அற்புதமான சத்தம்! அவனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா? எழுந்திரு, திடன்கொள், உன்னை அழைக்கிறார் என்றார். அவன் என்ன பண்ண? அடுத்தது பாருங்களேன், என்ன ரியாக்ஷன் பாருங்க. அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து அவரிடத்துல போறான். என்ன சந்தோஷமான ஒரு காரியம்! ஒரு நாள் அழைப்பு வரும், ஒரு நாள் வா என்று சொல்லுவார் ஆண்டவர். அன்றைக்கு திடன் கொள்வோம். அன்றைக்கு பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். அதுக்கு மேலே டெஸ்ட் இல்லைங்க. இந்த மனுஷனுக்கு என்ன பூசல, பெத்தஸ்தா குளத்துக்கு போய் கழுவுன்னு ஆண்டவர் சொல்லலைங்க. நேரடியாக சொல்லிட்டா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பரிசோதிக்கிறார், சோதிக்கிறார். அந்த கானானிய பெண்ணிடத்தில் அவ்வளவு வேதனைப்படுத்துகிறார். பேச கூப்பிட கூப்பிட ஆண்டவர் கண்டுகொள்ளவில்லை. நிச்சயமா ரொம்ப நேரமா கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் சீஷர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் அப்படி கிடையாது, வழக்கமா அப்படி கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ணல, கண்டுகொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்றா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் வந்தேன், இவங்களுக்காக கிடையாது என்று சொல்கிறார். நாய்க்குட்டிகள் என்று சொல்கிறார். பிள்ளைகளுக்கு தான் நான் கொடுப்பேன், நாய்க்குட்டிகள் கொடுக்க முடியாது சொல்றார். அப்பயும் அவ விடலை. சொல்ல, உன் விசுவாசம் பெரிய. அவருடைய டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது அதனால தான் அவர் சொல்கிறார், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லேசான காரியம் கிடையாது. ஜெபம் என்பது கஷ்டமான ஒரு காரியம். 24 மணி நேரம் கூட வேலை செஞ்சிடலாம். ஆனா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதுக்கு தாழ்மை வேண்டும், விடாமுயற்சி வேண்டும், சோர்ந்து போகாத தன்மை வேண்டும். அதுக்கு பலன் நமக்கு தேவை. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், உதவி செய்கிறவராக இருக்கு. அவர்கிட்ட பலன் கேட்கலாம். அவர் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நம்மால் முழங்கால் படி போட முடியாது. நம்ம கேட்காதனால் தான் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறோம். ஆண்டு சொல்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்தினாலே பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே சாதிக்க முடியும், நம்முடைய குடும்பத்திலே சாதிக்க முடியும், நம்முடைய சபையிலே சாதிக்க முடியும், நம்முடைய சமுதாயத்தில் நம்மால் சாதிக்க முடியும். நம்மால் முடியாதது எதுவுமே இல்லை. நாம் ஜெபிக்காததுனால தான் பலவீனர்களாக இருக்கிறோம். ஒண்ணுமே செய்ய முடியாமல் இருக்கிறோம். ஜெபிப்போமா, ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை சாதிப்போமா? சில மனிதர்களை எடுத்து காண்பித்தனே, அதாவது அரிதான காரியங்களை கேட்ட மனிதர்கள். அதே போல வாலிபர்களுக்கு நான் உற்சாகப்படுத்துற ஒரு காரியம்னா, ஏன் நீங்க கேட்கக்கூடாது? இன்னும் எவ்வளவோ நாட்கள் நீங்க வாழ வேண்டி இருக்கிறதே, ஏன் இந்த உலகத்திற்கும் இந்த தேசத்துக்கும் இந்த சபைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு பெரிய காரியத்தை செய்து முடித்த ஒரு மனிதனாய் மாறக்கூடாது வருகிற நாட்களிலே? ஏன் ஒரு சராசரி வாலிபனாகவே கடந்து சராசரி மனிதனாகவே மரித்து போக வேண்டுமா? ஏன் உங்கள் பெயர் சொல்லப்படத்தக்கதாய் வாழ்ந்து முடிக்க கூடாது? ஆண்டருக்காய் வாழுங்கள், அல்லது இந்த உலகத்திலே புகழ்பெற்றவனாய் வாழுங்கள். ஒரே நான் உலகத்தில் ஆண்டரை விட்டுட்டு சொல்லல, ஆண்டருடைய பலத்தினாலே உலகத்திலே உயர்ந்து ஏன் நிற்கக்கூடாது? ஆண்டஇடத்தில் ஏன் கேட்கக்கூடாது? தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் தலைகளை தாழ்த்தலாம். ஒரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய குறைகளை ஆண்டஇடத்தில் சொல்வோம். என் ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்வார்கள் என்று சொன்னான். நான் அவர்களை ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுப்பேன் சொல்கிறார். தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்கிறார். நம்முடைய பாவங்கள் கூட நாம் இன்னும் விட்டுவிடவில்லையே. இந்த பாவங்கள் தானோ நம்மை அவர் முகத்தை பார்க்க விடாமல், அவருக்கு முன்பதாய் போய் முழங்கால் படி போட விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்மை தாழ்த்த நம்மால் முடியவில்லை, ஜெபிக்க நம்மால் முடியவில்லை, அவருடைய முகத்தை தேட நம்மால் முடியவில்லை. எது நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது? பிசாசு நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய மனதிலே சொல்லுகிறான், இன்னும் முயற்சி செய், இன்னும் முயற்சி செய். அவரிடத்தில் ஏன் போகிறாய்? உன்னால் முடியும், உனக்கு ஞானம் உண்டு, உனக்கு பலன் உண்டு, நீ சாதித்து விடுவாய் என்று சொல்லி நம்மை ஏமாற்றுகிறான். இல்லை, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள், அவர் இல்லாமல் ஒன்றையும் சாதிக்க முடியாது. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அவரை சார்ந்து கொள்வோமா? இவ்வளவு நாள் நாமே நம்முடைய பலத்திலே ஓட முயற்சி எடுத்ததை ஆண்டத்திலே மன்னிப்பு கேட்போமா? எங்களை மன்னித்து விடும் கர்த்தாவே, நான் செய்து விடுவேன், சாதித்து விடுவேன் என்று சொல்லி நானே என் பலத்திலே இவ்வளவு நாட்கள் ஓடிவிட்டேன். அதனால் எத்தனை வேதனைகள், எத்தனை சண்டைகள்,
எத்தனை மனஸ்தாபங்கள், எத்தனை தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில. மன்னிப்பு கேட்போமா? இவ்வளோ நாட்கள் வீணாயிடுச்சு ஆண்டவரே, இன்னும் இருக்கிற நாட்களையாவது நான் வெற்றிகரமாய் ஓடி முடிக்க வேண்டும். அசாத்தியமான காரியங்களை, அரிதான காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கலாமா? தேவனுடைய திட்டம் அதுதான். உத்தம இருதயம் உடைய மனிதர்களை அவருடைய கண்கள் பூமியெங்கும் தேடிக்கொண்டிருக்கிறது. எதற்காக? தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வதற்காக. ஏன் அந்த மனிதன் நீங்களா இருக்கக்கூடாது? எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாய் பாஷையில் தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேக நேரத்தில் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. எத்தனையோ முறை நாங்கள் படித்திருக்கிறோம், நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தவில்லை. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தோற்று போனவர்களாக இருக்கிறோம். இன்றைக்காவது நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவித்தார். உம்முடைய முகத்தை தேட கிருபைத்தார். எங்களை தாழ்த்த கிருபைத்தார். ஜெபிக்க கிருபைத்தார். ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோற்று போனவர்களாக அல்ல, குடும்ப வாழ்க்கையிலே தோற்று போனவர்களாக அல்ல, சபையின் வாழ்க்கையிலே தோற்று போனவர்களாக அல்ல, ஆனால் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறவர்களாக, எங்கள் மூலமாக எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக வாழ்ந்து முடிக்க கிருபை தாரும். வாலிபர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிற கத்தாய், ஒரே ஒரு வாழ்க்கை, இனிமேல் அது மீண்டும் கிடைக்கப் போகிறதில்லை. வாலிபமும் சீக்கிரமாய் கடந்து போக போகிறது என்பதை உணர்ந்து வாலிப பிராயத்தை நினைக்க கிருபை தாரும். நீ பற்றி கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கிருபை தாரும். ஆசீர்வதி எல்லாவற்றையும் உடைய கருத்தில் எடுக்கிறோம். நீரை புறப்படுத்தும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.